இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பான நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி இந்த புதிய நாளிலும் தேவனுடைய ஜீவனுள்ள வார்த்தையின் மூலமாய் உங்களை சந்திப்பதில் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சி அடைகின்றேன். மத்தேயு 27:46. 9ஆம் மணி நேரத்தில் இயேசு ஏலி ஏலி லாமா சபக்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். அதற்கு என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமாம். ஆமேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பிதாவான தேவன் தன்னுடைய ஒரே குமாரான இயேசு கிறிஸ்துவை உங்களுக்காகவும் எனக்காகவும் மரிக்கும்படியாய் பாவங்களை சுமக்கும்படியாய் அவர் உலகத்திற்கு அனுப்பினார். இயேசு கிறிஸ்து உலகத்தின் பாவத்தை தன்மேல் சுமந்தவராய் தன்னன் தனிமையிலே விடப்பட்டவராய் யாருமே உதவிக்கு இல்லாத ஒரு சூழ்நிலையிலே பிதாவை நோக்கி அவர் கூப்பிடுகிற கூக்குரல் தான் என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர். ஆண்டவர் நமக்காக இயேசுவை இவ்விதமாய் பாடுகளுக்குட்படுத்தினார். பாவமறியாதவர் நமக்காக பாவமானார். கொரிந்தியர்ல வாசிக்கிறோம், நாம் அவருக்குள் தேவனுடைய நீதி ஆகும்படிக்கு பாவமறியாத அவரை நமக்காக பாவமாக்கினாராம். ஆம், அவர் பரிசுத்தமாய் பிறந்த தேவன், பாவத்தை அறியாதவர். உங்களுக்காகவும் எனக்காகவும் அந்த கோரமான சிலுவையில கொடூரமாய் அடிக்கப்பட்டு வேதனைப்படுத்தப்பட்டு பரியாசம் செய்யப்பட்டு தனிமையாக்கப்பட்டார். ஏன் நீங்களும் நானும் தனிமையாக இருக்கக்கூடாது என்பதன் காரணமாகவும், நாம் தனிமையா இருக்கிற நேரத்தில் அவர் நமக்காக துணை நிற்கவும், பரிசுத்த ஆவியானவர் உங்களை என்னையும் தேற்றும்படியாய் அவர் எல்லாவற்றையும் நமக்காக செய்து முடித்தார். வேதத்தில் சங்கீதத்தில் நாம் வாசிக்கிறோம், என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர், ஏன் என் வார்த்தைகளை கேளாமல் ஏன் தூரமாயிருக்கிறீர் என்று. வேதத்தில் நாம் வாசிக்கிறோம், தேவன் தன்னுடைய குமாரனை அந்த இடத்துல தனிமையாக விட்ட போது இந்த உலகத்தின் இயற்கை கூட அதை பார்க்க கேட்கக்கூடாதபடி போய்விட்டு இருக்கிறது. 45 வாசிக்கிறோம், 6ஆம் மணி நேரம் முதல் 9ஆம் மணி நேரம் வரைக்கும் பூமி எங்கும் அந்தகாரம் உண்டாயிற்று என்று. பாவத்தின் இருள் பூமியின் மேல் சூழ்ந்தது. அந்த பாவத்தின் இருள் இயேசுவின் மேல் வந்தது. ஆம், நம் தம்முடைய குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் அனுப்பி மாம்சத்திலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார். இயேசு கிறிஸ்து தன்னுடைய மாம்சத்திலே நம்முடைய பாவங்களை எல்லாவற்றையும் சுமந்து தன்னன் தனிமையிலே தொங்கினார். இந்த நாளிலே நீங்களும் நானும் தேவனுடைய சமூகத்தில் நம்முடைய இருதயத்தை ஒப்புக் கொடுப்போம். ஒன்றாயிருந்த இயேசு கிறிஸ்து நமக்காக தனிமையாக்கப்பட்டார். உங்களுடைய அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாயிருக்கிறது என்று வேதம் சொல்கிறது. இனி பாவத்திலே உழுந்து நாம் கிடக்காதபடி அதை விட்டு தேவனோடு கூட வந்து தேவனிடத்தில் ஒப்புரவாகுவோம். அவர் உங்களையும் என்னையும் பாதுகாத்துக் கொள்வார். உங்களோடு கூட என்னோடு கூட உலகத்தின் முடிவு பரியந்தமும் சகல நாட்களில் நான் இருப்பேன் என்று சொன்ன தெய்வன் நீங்களும் நானும் தனிமையாய் தத்தளிக்க அவர் விடமாட்டார். பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்காகவும் எனக்காக வைத்து சென்றிருக்கிறார். தேற்றரவாளன் உங்களோடும் என்னோடு கூட எப்பொழுதும் இருப்பார். ஆம், அவர் உங்களையும் என்னை விட்டு தூர இருக்கிற தேவன் அல்ல. நாம் அழுகின்ற போது நம் அருகில் இருக்கிறவர், நம் கண்ணீரை துடைப்பவர். இந்த நாளிலே அவருக்கு நம் இருதயத்தை ஒப்புக் கொடுப்போம். கிருபையும் இரக்கமும் நிறைந்த நல்ல தகப்பனே, இந்த நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி அப்பா. தகப்பனே, எங்களுக்காக நீர் எல்லாவற்றையும் சுமந்து தனிமையாய் தத்தளித்து எங்களுக்காக நீர் பட்ட பாடுகளை நினைத்துமே நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். எங்களையே நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமேன். God bless you. Jesus loves you. Amen.